தாபா ஸ்டைலில் ஈஸியாக ராஜ்மா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி இடித்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் 4 தக்காளி பழத்தை அடித்து எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்திக்கிறேன். தக்காளி பழம் பெருசாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி பழம் போதும். சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 4 போட்டுக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம மசாலாவை சேர்த்திக்கலாம். கரம் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் மசாலாவில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி வரும். மசாலாவில் இருக்க தண்ணியெல்லாம் சுண்டி இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருந்த ராஜ்மாவை உள்ளே சேர்த்திக்கலாம். இந்த ராஜ்மாவை 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். ராஜ்மா வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. அதை நம்ம கிரேவி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மூடி எடுத்துகிட்டு பார்த்தா கிரேவி நல்லா திக்காகி வந்திருக்கும். இப்போது இதில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் உங்ககிட்ட எது இருக்கோ அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. ராஜ்மா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை கிரேவி இன்னும் உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கிறேன். அவ்வளோதான், ராஜ்மா கிரேவி ரொம்ப ஈஸியாக தாபா ஸ்டைலில் வீட்டிலே செஞ்சிடலாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அபீஸ் குக்கிங் டே சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.